அக்கா Dress மாத்திட்டு வாங்கக்கா. ஏய் இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன்ல. இவங்க Dress மாத்தலனா புவனா வந்து இவங்க தான் அடிச்சதுன்னு கண்டுபிடிச்சிருவா. இவங்கள Dress மாத்த வைக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன மன்னிச்சிருங்க அக்கா, எனக்கு வேற வழி தெரியல. ஐயோ மகா, சாரி அக்கா, சாரி. சரி இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தெரியாம தானே கூட்டினேன், பரவாயில்ல விடு. அக்கா அக்கா போய் Dress மாத்திட்டு வந்துருங்கக்கா. ஐயோ என்னால தானே எல்லாம். சரி சரி மகா, ஏன் என்னாச்சு? இது தெரியாம நடந்தது தானே, ஜஸ்ட் கூல். ஓகே, நான் போய் Dress மாத்திட்டு வந்துடுறேன். சரிக்கா. சிவப்பு கலர் ட்ரெஸ் இல்லாம வேற கலர் ட்ரெஸ் போட்டிருக்காளே. என்னாச்சு புவனா, இவ்வளவு தூரம் வந்திருக்க? அது சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சும்மா பார்க்க வந்தியா? இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, சும்மா பார்த்துட்டு போறதுக்கெல்லாம் நேரம் காலம் இல்லையா? நீங்க வேற கிளம்புங்க, கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்ன பண்றது? யாருக்கு பரிவட்டமோ அவரு புடவை தான் அம்மனுக்கு சாத்தணும். என்னையா புது குழப்பம்? எனக்கு ஒன்றும் புரியல. நாங்க தான் அம்மனுக்கு புடவை சாத்த கொண்டு வந்திருக்கோம்ல, அதை சாத்திட்டு என் குடும்பத்துக்கு பரிவட்டம் கட்டுறது தானே. அந்த வேலையை பாருங்கய்யா. என்னது இந்த ஆளுக்கு பரிவட்டமா? என்னையா சொல்றீங்க? சீக்கிரமா பூஜையை முடிச்சுட்டு எனக்கு பரிவட்டத்தை கட்டுங்க. எங்க குடும்பத்துக்கு தான் பரிவட்டம், அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க என்னமோ புதுசா கதை சொல்றீங்க. ஏய் என்ன குரல்? அண்ணங்கிட்ட பார்த்து பேசு, இல்ல வேற மாதிரி ஆயிடும். முதல்ல உங்க அண்ணனை நியாயமா பேச சொல்லு. தப்பா பேசுனா குரல் ஒசரத்தான் செய்யும். ஏய் ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சிங்கய்யா. நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்திருக்கீங்க. இவர்தான் பண்ணிக்கிறா. இவர்கிட்ட நம்ம பேசி ஆகணுமே. பூசாரி, பரிவட்டம் எனக்கு தான். ஹலோ, அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லைங்க. எங்க குடும்பத்துக்கு தாங்க பரிவட்டம். ரெண்டு பேருக்கும் பரிவட்டம் கட்டியாகணுங்கிற பிரச்சனை வந்தா நம்ம கோயில் வழக்கப்படி ஒரு போட்டி நடக்கும். அதுல யாரு ஜெயிச்சு வராங்களோ அவங்களுக்கு தான் பரிவட்டம். இந்த அம்மன் அவங்கள தான் தேர்ந்தெடுக்கிறதா ஒரு நம்பிக்கை. ரெண்டு குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்க பக்கத்து மலையில இருக்கிற மலைக்கருப்பன் கோயில்ல இருந்து மண்புறவிய எடுத்துட்டு வரணும். அத பத்திரமா பக்தியா கொண்டு வந்து அம்மன் கிட்ட சேர்க்கணும். ஆனா அந்த மலைக்காடு சாதாரணமான காடு இல்ல. அங்க போனவங்க உயிரோட திரும்பி வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காட்டுக்குள்ள எப்போ எந்த வகையில ஆபத்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மனுடைய வாகனமே சுத்துறதாவும் அத 2-3 பேரு நேர்ல பார்த்ததாவும் ஒரு பேச்சு இருக்கு. பூஜைக்கு மட்டும்தான் நாங்க கூட்டமா மலைக்காட்டுக்கு போயிட்டு வருவோம். ஆனா இன்னைக்கு இந்த 2 குடும்பத்து ஆம்பளைங்களும் அங்க போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. மலைக்கருப்பன் காட்டுக்கு போயிட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. இதுல யோசிக்க என்ன இருக்கு?
நான் தயார். ஐயோ, இவர் உயிருக்கு வேற ஆபத்து இருக்கு. இவர் இந்த மலைக்காட்டுக்கு போறேன்றாரே. கர்ணா, நம்ம குடும்பத்து சார்பா நீ போயிட்டு வா. அண்ணா, அது என் கடமை அண்ணா. இதை பாருங்கடா, கர்ணா என்னோட விசுவாசி. அதனால நிச்சயம் அந்த மண்புறவியை எனக்காக கொண்டு வந்துடுவான். அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. ஆனால் திரும்ப பார்த்தாலும் லேசுப்பட்ட மாதிரி தெரியல. அவனும் அந்த மண்புறவியை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் நடந்துடக்கூடாதுடா. ஏன்னா இது புறவி சம்பந்தப்பட்ட விஷயமோ பரிவட்ட சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்ல. என் தன்மான சம்பந்தப்பட்ட பிரச்சனை, என் மான பிரச்சனை. இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பரிவட்டம் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் நான் ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அதுக்கு தான் அந்த திட்டம். நான் சொல்றது புரியுதுல? புரியுதுங்க. என்ன ஆனாலும் சரி, அந்த திருமண் புறவியோட காட்டை விட்டு வெளியே வரவே கூடாது. அவன் உயிர் போனா கூட எனக்கு கவலை கிடையாது. நான் ஜெயிக்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். சரிங்கய்யா. கோவில்ல ஒரு மட்டு மரியாதை இல்லாம ரொம்ப துள்ளிட்டான் அந்த திரு. ஒரு சின்ன பைய சரிக்கு சமம் நின்று பேசுறானா அவனை விட்டு வைக்கலாமா? விடக்கூடாதுங்கய்யா. என் தம்பி நல்லா இருந்தானா அவனை இதெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பான். சரி, காதும் காதும் வச்ச மாதிரி விஷயம் வெளியே தெரியாம நடந்தாகணும். சரிங்கய்யா. டேய், போய் பொருள் எடுத்துட்டு வாங்கடா, போலாம். நீங்க 2 பேரும் மலைகருப்பன் காட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு. உங்கள யாரு மண்புறவியோட முதல்ல வரீங்களோ அந்த குடும்பத்துக்கு தான் பரிவட்டம். திரும்பவும் சொல்றேன், கருப்பனோட புறவிய வழியில எங்கேயும் வைக்க கூடாது. ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அம்மன் அந்த புறவியை ஏத்துக்க மாட்டான். அந்த குடும்பத்துக்கு பரிவட்டம் கிடையாது.